ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கா ட்ரிப் பார்ப்போம். பட் இதை நான் போகல, இது என்னோடய ஃப்ரெண்ட் போனது. ஒரு 2 டேஸ் முன்னாடி போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் விஷயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அவங்க பேசாமல் நான் பேசுகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு மிட் பர்சன். அவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சாங்களோ நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க இங்கே சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட் ஏறினாங்க. நான் உங்களுக்கு காஸ்ட் எல்லாமே லாஸ்ட்டாக சொல்கிறேன். அவங்க போன அன்றைக்கு புத்த பூர்ணிமா, ஃபுல் ஸ்ரீலங்கா ஷட் டவுன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ண எதுவும் பெருசாக போக முடியல. பட் புத்த பூர்ணிமா பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. சில விஷயம்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும்வாங்களே, அதுதான் இந்த புத்த பூர்ணிமா. ஹோல் ஸ்ரீலங்காவும் ஷட் டவுன்னாலும் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் சொன்னது என்னென்னா, ஃபுல் ஸ்ரீலங்காவுமே ரோட்டில் நின்றுட்டு எல்லாருமே டாப்பியாக்கோ ரைஸ் அண்டு ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ் கேண்டி இதெல்லாமே எல்லாருக்குமே கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாருமே காரை நிறுத்திலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ரொம்ப பெரிய பெரிய க்யூ நின்று. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ரொம்ப பிளாக்டு, ரொம்ப டிராஃபிக். இவங்க கொலம்போலேருந்து கேண்டி போகிறதுக்கு இட் டுக் அரவுண்ட் 7 hours. ஏஜென்சியில் சொன்னது என்னமோ 3 hours தான். பட் அவங்க போகிறதுக்கு 7 hours ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் இந்த ரிவர் வியூ ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அண்டு கொஞ்சம் விஷயம் அவங்க பார்த்துருக்காங்க. நிறைய மிஸ் பண்ணியிருந்தாலும் 1 or 2 ஸ்பைஸ் கார்டன், அந்த மாதிரி ஸ்பைஸ் கார்டனில் அங்கேருந்த ஹர்பலிஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க, எப்படி வந்துட்டு ஒரு பிளான்ட்டோட இன்னொரு பிளான்ட்டை மிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம். பட் அங்கேருந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம ஊர் கேரளா அண்ட் கர்நாடகாவில் கிடைக்கிற மாதிரி ஸ்பைசஸ் தான் அங்கேயும் இருந்துச்சான். எலஃபண்ட் ஆர்ஃபனேஜ்னு ஒரு பிளேஸ் அவங்க போகிற வழியில் பார்த்துருக்கணும். பட் அதுவும் புத்த பூர்ணிமானால அவங்களால டிராஃபிக்கில் பார்க்க முடியலன்னாங்க. அண்ட் கேண்டியில் வந்து ஸ்டே பண்ணாங்க. கேண்டியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 16 degrees மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஸோ இப்போ போகிறீங்கன்னா அந்த கோல்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகி போங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இடிஏ உங்களுக்கு வந்து இப்போது விசா ஃப்ரீ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். பட் விசா ஃப்ரீன்னா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. இடிஏன்ற ஒன்றத்தை வந்துட்டு நீங்கள் போர்ட்டல் போய் அந்த எலக்ட்ரானிக் விசா வந்து அப்ளை பண்ணணும். அது ஜஸ்ட் ஒரு 24 hours பே பண்ணி வாங்கிக்கலாம். 24 hours கிடச்சிரும். இதுக்கு நெக்ஸ்ட் டே அவங்க வந்து புஃபே வந்து ஹோட்டல்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. பட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, பீஃப் அண்ட் போர்க் எல்லா இடத்துலையுமே சர்வ் பண்ணதான் சொன்னாங்க அவங்க பார்த்த மேக்ஸிமம் இடத்துல. ஸோ நீங்கள் ஹலால் வேணும் ஆர் நீங்கள் வந்து பீஃப் சாப்பிட மாட்டீங்க அந்த மாதிரினா முன்னாடியே கேட்டுக்கோங்க. மற்றபடி ஃபுட் டேஸ்ட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் டிஃபர் ஆச்சுன்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் போன இடம் ராயல் பொட்டானிக்கல் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த கோகனட் வந்து நார்மல் கோகனட்டை விட 10 times பிகராக இருக்குமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 4000 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்டு அங்கே இருந்த தென்னை மரம் அண்டு பேம்பு கார்டன் இதெல்லாமே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா 2 to 3 centuries முன்னாடியிலேருந்தே இருக்கிறதா சொல்கிறாங்க. டூரிஸ்ட் இந்த ஸ்பாட்டை பெருசாக மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்காகவே வரவங்களும் இருக்காங்க. நான் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள்.
இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீ பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரீ தான். பட் அது வந்து அந்த பிரான்ச் கீழே விழுந்து அந்த பிரான்ச் ஒவ்வொரு ட்ரீயாக வளர்ந்துருச்சுன்னாங்க. ஸோ அது வந்து ஒரே ட்ரீ 4 பிரான்ச் 4 ட்ரீயாக இருக்குது. இது ஒரு யூனிக் மாஸ்க். இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு அவங்க டைம் எடுத்து ஐலாண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் சாப்பிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூத் ரெலிக் டெம்பிள். இந்த டெம்பிளுக்காகவே நிறைய பேர் வருவாங்க ஸ்ரீலங்காவுக்கு. இந்த டெம்பிளில் ஹிந்துஸ் ப்ரே பண்ணுற காடும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 2 கல்ச்சருமே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த டெம்பிளில். தேர்ட் டே மார்னிங் அவங்க சைட் சீயிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் அந்த ஓல்ட் பார்லிமெண்ட் அது எல்லாமே பார்த்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு யூனிக் திங். புத்த பூர்ணிமா அப்போது மட்டும்தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ என்ன தான் பிளேசஸ் எல்லாம் மிஸ் பண்ணாலும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பார்க்குறதுமே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக தான் இருக்கும். 4th டே மார்னிங் அவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அங்கே யாருமே ஸ்ரீலங்கன் கரன்சி வாங்கலை. அவங்க டாலர்ஸில் தான் கேட்டாங்களா, இல்லைனா வேறு கரன்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கன் மணி எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க ஸ்ரீலங்கன் கரன்சி சுத்தமாகவே வாங்கலை. நெக்ஸ்ட்டு காஸ்ட் பார்த்தோன்னா 1 வே ஃப்ளைட் 12 to 14,000 ஆயிருக்கு. பட் அவங்க வந்துட்டு 6 to 7 டேஸ்க்கு முன்னாடி தான் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த காஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் ஆகும். அண்ட் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணதுனால டோட்டலாக 60,000 தான் ஆயிருக்கு. அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேயோடு சேர்த்து. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேயோட கேபு எல்லாமே சேர்த்தே 60,000 தான். பட் நீங்கள் 70,000க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்துருந்துச்சு. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம் அப்படின்னா இன்னமும் கம்மியாகும். நீங்கள் ஈட்டியே மறக்காதீங்க. இவங்க அதை மறந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க போனாங்க. ஸோ ஈட்டியே மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.